Hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான half kg மட்டன் பிரியாணி எப்படி குக்கரில் செய்கிறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் 4 பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டையும் வந்து மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஈக்குவலாக. அண்ட் ½ kg சீரக சம்பா ரைஸை வந்து தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு 4 க்ரீன் சில்லிஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் 4 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், அண்ட் நமக்கு 2 கிளாஸ் அளவுக்கு கோகோனட் மில்க் வேணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். அண்ட் அதுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா க்ரீன் சில்லிஸ், அதையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா அண்ட் கொத்தமல்லி அது ரெண்டையுமே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஆயில் அண்ட் கீயில் ரோஸ்ட் ஆகும்போது அந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறோம் இதை. ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணி அந்த ஆயில் அண்ட் கீலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு தக்காளி 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ மசாலாஸ்க்கு நம்ம ஆட் பண்ண போகிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க மசாலா, வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ½ kg மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மட்டனையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற அளவாக வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சிட போகிறோம். ஸோ மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கர்ட் ஆட் பண்ணும்போது மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அண்ட் கொஞ்சம் வேகிற அளவாக ஒரு ½ கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுற போகிறோம். இப்போ மட்டன் வந்து அவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து 2 கிளாஸ் அளவுக்கு கோகோனட் மில்க் அண்ட் 2 கிளாஸ் வாட்டராக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் வந்து நம்ம இந்த வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கோகோனட் மில்க் வந்து ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் புளிப்புக்காக ஒரு ½ லெமன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சீரக சம்பா ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரைஸ் நல்லா வேகும். அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்துட்டு சும்மா லிட் மட்டும் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. அண்ட் அப்பப்போ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூடி வச்சா போதும், பிரியாணி வந்து நல்லாவே ரெடி ஆகிடும். அண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நம்ம இன்றைக்கி ½ kg மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் நார்மலாக அப்படின்னு தெரியணுன்னா மேலே கை பட்டனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி தால்ச்சாவோட வச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்து தால்ச்சா எப்படி பண்ணுறது அப்படின்றதான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.